Hello guys, welcome to IMO Kitchen. இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து ஹைதராபாத்தி சிக்கன் கிரேவி. இதை வந்து வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி மெஷர்மெண்ட்ஸோட நான் சொல்ல போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம டேரெக்டாக குக்கரில் வந்து ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் போட்டுட்டு ரொம்ப நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து ஒரு 3 பெரிய ஆனியன்ஸ் தான் இதில் வந்து சேர்த்துருக்கோம். நல்லா ஃபைன்லி சாப்டு மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் நம்ம எல்லாமே சேர்க்க போகிறோம். அந்த க்ளவுஸு, ஸ்டார் ஆனீஸு, அப்புறம் பட்டை, லவங்கம் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் தக்காளியும் வந்து 2 நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இப்போ இந்த சிக்கன் நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் இந்த கிரேவியில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதக்கிட்ட அப்புறம் தான் நம்ம வந்து சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி வந்து 1 kg சிக்கன் தான் வந்து சேர்த்துருக்கேன். இதில் மோஸ்ட்டாக வந்து ரொம்ப போனி பீஸாக சேர்க்கல, கொஞ்சம் போன்லெஸ்ஸாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து இதுக்கு தேவையான அளவு நார்மல் சில்லி பவுடர் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து காரம் வந்து ரொம்ப முக்கியம், அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கலருக்காக நம்ம வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். இதையும் வந்து நம்ம வந்து ஒன் டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறம் மஞ்சள்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலாவும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலரி விட்டுறணும். கலரி விட்ட உடனே இந்த சிக்கனில் வந்து தண்ணி விட்டுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுறணும். இப்போவே அந்த சிக்கன் ஃப்ளேவர் வந்து செம்மையாக வந்திருக்கு. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக டெம்டேட்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நல்லா தண்ணி விட்டுற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா மசாலா கொஞ்சம் வதங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸையும் புதினாவையும் வந்து கட் பண்ணி இதில் வந்து போட்டுக்கிறோம். இது சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது வந்து ஹைதராபாத்தி ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, நீங்கள் சுட சுட சாப்பாடுக்கு சாப்பிட்றீங்கனாலும் சரி, இந்த ஜீரா ரைஸ்க்கெலாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து தண்ணி விடுற வரைக்கும் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் வந்து நல்லா கோட்டாகி வரும். நான் வந்து இதில் உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்க்கல, நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ப்பேன். ஏன்னா சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு மசாலாலாம் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அளவு தெரியாமல் போயிடும். ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் வதக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி போடுவோம், அப்புறம் சிக்கனுக்குன்னு ஒரு வாட்டி போடுறப்போ எவ்வளோ போடுறோம் அப்படின்னு அளவு தெரியாது. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இல்லையா, இப்போ தான் வந்து நான் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலரி விட்டுடலாம். பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு தண்ணி விட்டுருக்கு. அது இல்லாமல் நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் இதில் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து இப்போ கொதிக்க விட்டுடலாம். இதில் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம குக்கர் வச்சு மூட போகிறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி கிரேவி வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்து விட்ட போகிறோம். நல்லா விசில் விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் போயிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கமன்னு செம்மையாக ஸ்மெல் வருதுங்க சிக்கன்லேருந்து. பார்க்கவே செம்ம டெம்டேட்டிங்காக இருக்குது. சிக்கனும் நல்லா குக் ஆகி சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.